நான் சவால் விடுறேன். திமுக கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு சவால் விடுறேன். ஓட்டுக்கு ₹1 காசு கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை நீ கூட்டி காட்டு, அப்புறம் பேசுவோம். முடியுமா உன்னால? சாயந்தரம் 4 மணிக்கு டாடா ஏஸ்ல மக்களை ஏத்திட்டு கொண்டு வந்து ₹300 சாப்பாடு போட்டாலும் ஆம்பளையா இருந்தா கோட்டரு கொடுத்து நீ உட்கார வைப்ப. தேர்தல் அன்னைக்கு டாடா ஏஸ்ல ஏத்திட்டு வந்து ஓட்டு போட வைப்ப. முத நாள் ஒரு ₹1000 ₹2000 வெள்ளி கொலுசு, சிமிழி விளக்கு, குடம், சம்படம் இது எல்லாம் கொடுத்து நீ ஓட்டு வாங்கணும். நம்ம இந்த டீ கடை இருக்கு, இந்த டீ கடை தான் நின்றுகிட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்து, என்ன துரைமுருகன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க டீ சாப்பிடலாம். ஏண்டா யார் நீ, உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, என்ன எதுக்கு டீ சாப்பிட கூப்பிடுற அப்படி நான் கேட்டேன்னா நான் நல்லவன். வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்திருந்தேன், டீ வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கு, சூப்பர், எப்படி இருக்கீங்க, நல்லா டீயை குடிச்சிட்டு அப்புறம் வட்டமா துரைமுருகன் பாய் பாய். யார் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் எனக்கு டீ வாங்கி கொடுக்குறான்னா என்கிட்ட இருந்து பெருசா எதையும் எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். அதே போல ஓட்டுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கறான்னா அவன் உங்ககிட்ட பெருசா எதையோ புடுங்க போறான்னு அர்த்தம். புடுங்க போறான், புடுங்கிட்டான். 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல, 1000 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசு. கடன் வாங்கி சேவை செய்யறான். 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சி. இந்த மண்ணில் பேராசிரியர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ராம சீனிவாசன் வேட்பாளராக நிற்கிறார். ராம சீனிவாசன் நம்ம கேட்கிறோம், 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சியில் எதை நீங்கள் செய்தீர்கள்? ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன், 100 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்றால் என்னை உயிரோடு கொளுத்துங்கள் என்று மோடி சொன்னார். 101வது நாள் ஒரு மானமுள்ள ஒருத்தன் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டான். வா, பெட்ரோல் டீசல் விலை குறையல, எங்க இருக்குன்னு போனா மோடி காணோம். ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப சொல்றாரு, எப்போ இன்னைக்கு சொல்றாரு 10 வருஷம் ஆட்சி அவருடைய ஆட்சி. இந்த கோமாளி படத்துல கோமாவில இருந்து ஜெயம் ரவி எந்திரிச்சு வந்து இங்கிருந்த பிரிட்ஜ் எங்க, இங்கிருந்த பாலத்தெங்க, இங்கிருந்த ஆத்தெங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி, என்னது சிவாஜி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கச்சத்தீவு பறி போயிருச்சா, கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்துருச்சா. ஐயோ ஏண்டா, கச்சத்தீவை தார வார்த்தை 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் கழிச்சு இப்ப வந்து அண்ணாமலை வந்து ஆர்டிஐ போட்டாராம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில். அதுல காங்கிரஸ் தான் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது தெரிய வந்துச்சான். அதை வந்து இவர் மோடி சொன்னாராம், மோடி அதை வெளிப்படுத்தினாரா. நல்ல வேளை காந்தியை கொண்டது கோட்சேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. காந்தியை கொடூரமா கோட்சே கொண்டிருக்க கூடாது, நாங்க ஆர்டிஐ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லல. சொன்னாலும் சொன்னவான் ஏமாத்துவதற்காக, ஓட்டை பறிப்பதற்காக இப்ப கச்சத்தீவை கையில் எடுத்திருக்காரு. நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாட்டில் கஜா புயல் வந்தது மோடி வரல, தானே புயல் வந்தது மோடி வரல, வர்தா புயல் வந்தது மோடி வரல, குரங்கணி தீ விபத்து வந்தது மோடி வரல, இப்ப ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் மோடி வரல. எதற்கும் வராத மோடி எப்படி இந்த 2 மாசத்துல 4 முறை வந்திருக்காரு. மதுரைக்கு வராரு, கோயம்புத்தூருக்கு வராரு, பொள்ளாச்சிக்கு வராரு, அந்த பக்கம் பல்லடத்துக்கு வராரு, கன்னியாகுமரிக்கு வராரு, சென்னைக்கு வராரு. ஏன் வராரு? 2 மாசத்துல 4 முறை. ஒக்கி புயலுக்கு வராத மோடி ஜக்கியை பார்க்க வந்தார். குரங்கணி தீவிரத்திற்கு வராத மோடி ராமேஸ்வரத்துல தீர்த்தம் எடுக்க வந்தார். எதற்கு? தமிழனுடைய ஓட்டை பறிப்பதற்காக. எப்படி இழிச்சவா தமிழன் திமுக மேல அதிமுக மேல கோபத்தில் இருக்கான், அந்த ஓட்டையெல்லாம் பறிச்சிடலாம் என்று திட்டமிட்டு மோடி இறக்குறாங்க. மோடி வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, நம்ம ஒரு மோளக்காரங்க மாதிரியே நல்ல ஒரு தோல்ல ஒரு துண்டு, கையில ஒரு மஞ்சப்பை மட்டும் தான் இல்ல. மோடி கையில மஞ்சப்பை மட்டும் கொடுத்தா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும். ஏன்னா எங்க அண்ணன் சீமான் சொல்றாருல, மோடி என்பவர் ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கர் என்று. அந்த புரோக்கர் வேலைக்கான, தரகு வேலைக்கான மஞ்சப்பை இல்ல. அந்த மஞ்சப்பைய கக்கத்துல வச்சுட்டா, மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டிட்டா அருமையா இருக்கும். புரோக்கர் தொழில் செய்வதற்கு அருமையா இருக்கும். யாரை ஏமாத்த, யாரை ஏமாத்த? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, எப்போதும் சுடிதார் போட்டுக்கிட்டு சால் போட்டு திர, சுடிதார் தானே அது, ஒரு சுடிதார் போட்டு திர மோடி, அதுவும் சால் கூட போட மாட்டாரு, சால் தேவையில்லை அவருக்கு. அது இப்ப வெள்ளை வேட்டி தந்தியில பேட்டி, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு தந்தியில வந்து வணக்கம், நான் நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க, நாங்க நல்லா இல்லையா, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்?
10 ஆண்டு காலம் கோமாவில் இருந்த இவர்கள் தேர்தல் வந்தவுடன் விழிக்க தொடங்கி விட்டார்கள். தேர்தல் வந்துவிட்டது என்றுடனே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி மலர் போல வருகிறார்கள் நம்முடைய ஓட்டை பறிக்க. இவர்களிடமிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு தான் இந்த தேர்தல். இந்தியாவில் நாம் தமிழர் கட்சி போல ஒரு கட்சி அடக்குமுறையை சந்திச்சிருக்காது. தொடர்ச்சியான அடக்குமுறை 14 ஆண்டு காலம் இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டம். வேணாம், இப்படி அடிச்சு அப்படி பேச முடியும். நிப்பாடு சொல்லுங்க. எட்டு மணிக்கு கரெக்டா ஒரு 3 நிமிஷம் விட்டு ஒரு சௌராஷ்டிரா பையன் பேச போறான். சௌராஷ்டிரா